இருந்தார்கள். ஆனால் இப்படி ஒரு வரலாறு அதோடு மட்டுமில்லாமல் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்றவர்களே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி கொண்டு வருவதுதான் நமது முதல்வர் அவர்கள். அந்த நிலையிலே இன்று அருந்ததியர் மக்களுக்கும் இடஒதுக்கீட்டை வழங்கி சாதனை படைத்துள்ளார். மேலும் இந்த சமுதாயத்திற்கு பல்வேறு சாதனைகளை செய்ய வேண்டும் என ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் என்று கூறி மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது அருந்ததிய மக்கள் கட்சி நிறுவன தலைவர் திரு வலசை ரவிச்சந்திரன் அவர்கள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு சால்வை மற்றும் நினைவு பரிசை அளிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார். பரிசு மற்றும் சால்வையை மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு வழங்க அழைக்கிறோம். இப்பொழுது வாழ்த்துறை வழங்க தேசிய துப்புரவு பணியாளர் சங்க தலைவர் திரு நெல்லை ஏசி கணேசன் அவர்களை அழைக்கிறோம். தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போயென்று சொன்னால் உந்தன் அன்னை சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய்? மலைவாழ பழமல்லவோ கல்வி. அந்த கல்வியிலே அருந்ததியர்கள் வேலை வாய்ப்பிலே அருந்ததியர்கள் உயர்வதற்காக டாக்டர் கலைஞர் அவர்கள் 3% உள்ளிடஒதுக்கீடு தந்து இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றார்கள். அந்த டாக்டர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு துப்புரவு தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக என் நன்றியறிதலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் மொழியைப் போல் இனிமையாகவும் தெலுங்கு மொழியைப் போல் சுந்தரமாகவும் 61 லட்சம் கலைஞரின் அருந்திய மக்களுடைய இந்த பாராட்டு விழாவை நன்றி பாராட்டு விழாவை ஏற்பாடு செய்த அருமைக்குரிய நண்பர் வலசை ரவிச்சந்திரன் அவர்களே, எங்கள் மரியாதைக்கும் பாசத்துக்கும் உரிய பேரவை துணைத் தலைவர் விபி துரைசாமி அவர்களே, உப்பை போல் எளிமையாகவும் கொற்கை முத்தை போல் கொள்கையிலே உயர்ந்தும் கொங்கு நாட்டு தங்கமாக ஆற்றின் ஊற்று நீர் போல எளிய மக்களுக்கு எப்பொழுதும் உதவும் அருமைக்குரிய அண்ணன் அந்தியூர் செல்வராஜ் அவர்களே, மாண்புமிகு ஆயுதவாளர் நலத்துறை அமைச்சர் அவர்களே மற்றும் டாக்டர் மாயவன் அவர்களே, வள்ளுவன் கோட்டம் தொடங்கி ஆழி பேரலைகளும் எதிர்த்து வானளாவி நிற்கின்ற ஐயன் வள்ளுவன் சேயாரிக்கின்ற குமரிக்கடல் வரைக்கும் இருக்கின்ற தமிழகூர் நல்லுலகத்திலிருந்து ஆயிரக்கணக்கிலே வந்திருக்கின்ற என் அருந்ததிய சமுதாய சொந்தங்களே, என்னுடைய நெல்லை மாவட்டத்தை கயத்தாரை மையமாக வைத்து 2 பிரிவாக பிரித்தால் மேற்கிலே தலைவன்கோட்டை, ஊத்துமலை, சொக்கம்பட்டி, தெற்கட்டும் செல் என்று மரவர் பாளையங்கள், கிழக்கே கோலார்பட்டி, பாஞ்சாலங்குறிச்சி என்று நாயக்கர் பாளையங்கள், சிப்பாய் கழகத்திற்கு முன்னே ஒண்டி வீரன், சின்ன சொக்கான், பெரிய சொக்கான், பொட்டிப்பகடை, முத்தம்பகடை என்று இந்த தேசத்திற்காக களப்பொலி கொடுத்த இந்த சமுதாயம் இன்று தலைவர் கலைஞர் அவர்கள் மலேசியா மாநாட்டுக்கு சென்றிருக்கிற பொழுது சின்னமருதனுடைய மகன் துரைசாமியை நினைத்து பேசி அந்த உடன்பரப்பு கடிதம் ஒன்று உண்டு. இந்த சமுதாயத்திலே
கல்வி கற்காதவர்கள் உண்டு, இந்த சமுதாயத்திலே கடன்காரர்கள் உண்டு. ஆனால் நன்றி மறந்தவர்கள் இந்த சமுதாயத்திலே எவரும் கிடையாது. இந்த சமுதாயம் நன்றி உள்ள சமுதாயம். கலைஞர் அவர்களே, நீங்கள் எங்களுக்கு தந்த இடஒதுக்கீடு சதம் 3, அதற்கு நாங்கள் காட்டும் நன்றி என்பதும் 3 எழுத்து. அதுபோல உங்களை ஆளாக்கிய அண்ணா என்பதும் 3 எழுத்து. அவர்தம் தம்பி என்பதும் 3 எழுத்து. இந்த நன்றி பாராட்டு விழாவுக்கு எங்களை அழைத்திருக்கின்ற என் அருமைக்குரிய தம்பி வலசை என்பது 3 எழுத்து. நீங்கள் எங்களுக்கு எவ்வளவோ எதிர்ப்புகள் மத்தியில் இந்த இடஒதுக்கீடு தந்திருக்கின்றீர்கள். கலைஞர்களுடைய சமூக பணியிலே இந்த 3% பணி என்பது உங்களுடைய சமூக பணியிலே இது ஒரு கொடுமுடியாகும். எதிர்காலத்தில் இந்த 3% ஐயா கலைஞர் என்று சொல்லுகின்ற பொழுது அது 4 எழுத்தாக எங்களுக்கு தெரிகிறது. இந்த 3 4ஆக வேண்டும். தளபதி என்று சொல்லுகின்ற பொழுது 4ஆக தெரிகின்றது. அண்ணன் அழகிரி என்று சொல்லும் பொழுது 4ஆக தெரிகின்றது. 4 மட்டும் போதாது ஐயா, போதாது. கலைஞர் கருணாநிதி என்று சொல்லும் பொழுது 5ஆக தெரிகிறது. அந்த 5ஆகவும் எங்களுக்கு எதிர்காலத்தில் தர வேண்டும். கலைஞர்களே, என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்றவர்க்கு என்பான் வள்ளுவன். அந்த நீங்கள் எங்களுக்கு செய்த இந்த 3 ஒதுக்கீடுக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். அந்த நன்றி என்பது 3 எழுத்து தான். அதற்கு குசேலனது அவல் பண்டம் போல திருப்பி நாங்கள் உங்களுக்கு செய்கின்ற ஒரு கைமாற்று என்னவென்று சொன்னால், இனி வருகின்ற தேர்தல்களில் எல்லாம் கழகத்திற்கு வாக்கு என்னும் 3 எழுத்தை, அதன் மூலம் வெற்றி என்னும் 3 எழுத்து, எதிர்காலத்தில் கழக ஆட்சி என்பது 6 எழுத்தாக மாறும் என்று சொல்லி வாய்ப்பு தந்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அடுத்ததாக தமிழ்நாடு அருந்ததியர் சங்க பொதுச் செயலாளர் திரு இளஞ்செழியன் வீரமணி அவர்களை ரத்தின சுருக்கமாக வாழ்த்துரை வழங்க வருகிறார். ஐயா, மாண்புமிகு முதலமைச்சர் சாதனை பெரியார் கலைஞர் ஐயா அவர்களுக்கு எங்கள் நன்றியை முதல் கண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் தமிழ்நாடு அருந்ததியர் சங்கத்தின் முன்னாள் சங்ககிரி சட்டமன்ற உறுப்பினர் சி வீரமணி ஐயாவின் புதல்வன். அந்த சந்தர்ப்பத்தை பேசுவதற்கு இந்த சபையில் இந்த சமுதாயத்திற்காக அல்லும் பகலும் பாடுபட்டு அவர் இந்த சமுதாயத்திற்காக அர்ப்பணித்தார். அதை நினைவு கூறுவதற்காக என்னை அழைத்தார். வலசை ஐயா அவருக்கு என் பாதமடைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறு வரிகளை மட்டும் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். இங்கே வந்திருக்கும் அனைத்து அமைச்சர் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒத்துழைப்பை கொடுத்த நல்கிய அனைத்து நபர்களுக்கும் நன்றி கூறி இதை தொடங்குகிறேன். எங்கள் இன மக்களின் இதய தோட்டம் ஓயாது பூக்கிறது சோகம், எந்த நேரமும் கண்ணீர் சிந்தியது இரு விழிகள், கடவுளை தேடி தேடி தேய்ந்து போனது கால்கள், காண முடியாமல் காய்ந்து போனது கண்கள், இறுதியில் கண்டோம் மாண்புமிகு தமிழக முதல்வர் முத்தமிழ் தெரிஞ்சல் கலைஞர் டாக்டர் ஐயா கருணையால் உள் ஒதுக்கீடு வழங்கிய மறுசீரமைப்பு. அறிஞர் மக்களே, உங்களுக்கு மணிமகுடம் எங்கள் வாழ்க்கையில் பிறந்தது, கருவறையில் காத்து பெற்ற எங்கள் இனிய குல தெய்வமே, இனி வரும் காலம் எங்கள் இறுதி மூச்சு உள்ளவரை சென்னை மறவோம் மறவோம் மறவோம். இந்த வள்ளுவர் கோட்டத்திலே கொடை போல கொடுத்து வழங்கிய வள்ளல் பெருமாள் அவர்கள் ஒரு குறளை சொல்லியிருக்கிறார். செய்மன்றால் செய்த உதவிக்கு வையகமும் வானும் அற்றில் அறியுது என்ற சொல்லுக்கு உறுதியாக கூடிய நீங்கள் எங்கள் உள்ளம் அறிந்து நல்லுள்ளங்களை எல்லாம் அறிந்த மக்கள் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அடுத்ததாக முன்னாள் அமைச்சர் திரு அந்தியூர் பி செல்வராஜ் சுருக்கமாகவும் சுவையாகவும் வாழ்த்துரை வழங்க அழைக்கிறோம். அன்பார்ந்த இந்த வரலாற்று சிறப்புமிக்க பாராட்டு விழா நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற அன்புக்குரிய சட்டப்பேரவையினுடைய துணைத் தலைவர் மாண்புமிகு வி.பி. துரைசாமி அவர்களே, அருந்ததியர் சமுதாயத்தின் விடிவெள்ளியும் ஏழ்மைகள் வாழுகின்ற வறுமைகள் வாழுகின்ற அந்த அருந்ததி சமுதாயத்தை வளமாக்கிய நம்முடைய அந்த சமுதாயத்தினுடைய
சமுதாயத்துடைய பாதுகாவலராக இருக்கின்ற ஒப்பற்ற தலைவர் தமிழக முதல்வர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் வரவேற்புரையாற்றிய அருந்ததி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் அன்பு சகோதரர் வலசை ரவிச்சந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்பிக்கின்ற ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு தமிழரசு ரவிக்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை வருகை தந்திருக்கின்ற மத்திய மாநில மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, இந்த சமுதாயத்தைச் சேர்ந்த அருமை தலைவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தாழ்ந்த சமுதாயத்தை தலைநிமிரச் செய்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களுக்கு பாராட்டு விழா என்பது, இதைவிட நாம் இந்த சமுதாயம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் நன்றியோடு இருக்க வேண்டும் என்று நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நான் ஒன்றை மட்டும் குறிப்பிட விரும்புகின்றேன். 1992ஆம் ஆண்டு கழகத்திற்கு ஒரு சோதனை ஏற்பட்டது. அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒன்றிய கூடுதல் துணை செயலாளர்கள், மாவட்ட கூடுதல் துணை செயலாளர்கள் அத்தனை பேரும் உங்கள் பக்கம் சரியாக நின்றோம். தலைவர் அவர்களே குறிப்பிட்டு சொன்னார்கள். அதோடு மட்டுமல்ல, 1988ஆம் ஆண்டை என் அரசியல் பொது வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத ஆண்டாகும். ஏனென்றால் தலைவர் கலைஞர் அவர்களை கோவை மாநகருக்கு அருந்தியர் சமுதாயத்தைச் சேர்ந்த அனைத்து சங்கங்களின் தலைவர்கள் பெரும் கூட்டத்தை நானும் மறைந்த அண்ணன் சிடி தண்டபாணி அவர்களும் ஏற்பாடு செய்தோம். அந்த நிகழ்ச்சிக்கு தலைவர் அவர்கள் வருகை தந்து ஒரு முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் கூறினார்கள். என்னுடைய அமைச்சர் காலத்தில், என்னுடைய ஆட்சி காலத்தில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் ஓபி ராமன் அவர்களுக்கும் ராஜாங்கம் அவர்களுக்கும் அமைச்சர் பதவி தந்தேன். ஆனால் இந்த அருந்திய சமுதாயத்தை நான் மறந்துவிட்டேன். இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக இந்த சமுதாயத்திற்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் கொடுப்பேன் என்று சொன்னார்கள். அதே மாதிரி 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய அன்புக்குரிய நாமக்கல் விபி துரைசாமி அவர்களுக்கு துணை சபாநாயகர் பதவி தந்தார்கள். அதோடு மட்டுமல்ல, அரசியல் அங்கீகாரம் மட்டுமல்ல, அரசியல் கட்சி அங்கீகாரத்திலும் தமிழ்நாட்டிலே முதலாக கூடுதல் துணை செயலாளர்கள், மாவட்ட கூடுதல் துணை செயலாளர் என்ற பொறுப்பை எனக்கும் நெடுமாறன் அவர்களுக்கும் தந்த பெருமை தலைவர் கலைஞர் அவர்களை சாரும். ஆகவே இந்த சமுதாயம் என்றைக்கும் கடமைப்பட்டிருக்கிறது. காய்ந்த உதடுகள், ஒட்டிய வயிறு, பின்னல் நடை, குளிவளந்த கல்கள் இந்த சமுதாயத்துடைய சின்னங்கள். வறுமையில் வாடுகின்ற இந்த சமுதாயத்தை வளமாக்கி தந்திருக்கிறீர்கள். ஆகவே இந்த அருந்ததி சமுதாயம் என்றைக்கும் உயிருள்ள வரைக்கும், இந்த சமூகம் வம்சம் என்றைக்கும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கும். ஆகவே நன்றியோடு இருப்போம் என்று கூறி வாய்ப்பு தந்த அனைவருக்கும் அருந்ததி சமுதாய கட்சிக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருந்ததியர் சமுதாயத்தின் ஆற்றல் மிகு இளைஞர் டெல்லி முத்துசாமி அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்களுக்கும், சட்டப்பேரவை துணைத் தலைவர் விபி துரைசாமி அவர்களுக்கும், ஆதிதிராவிடத்துறை அமைச்சர் தமிழரசு அவர்களுக்கும், மத்திய மாநில அமைச்சர் பெருமக்களுக்கும், சட்டமன்ற பாராளுமன்ற தொகுதி அமைச்சர் அவர்களுக்கும், இவ்விழாவிற்கு வந்திருக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும், அருந்ததி மக்கள் கட்சியின் தலைவர் நண்பர் வலசை ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், அவர்கள் தொண்டர்களுக்கும், அருந்ததி மக்களுக்காக தனி இட ஒதுக்கீடு தந்து 3% கொடுத்த தலைவர் டாக்டர் கலைஞர் இந்திய அரசியலில் எப்பொழுதுமே தனித்தன்மை பெற்று எல்லா மாநிலங்களுக்கும் இப்பொழுதும் எந்த விதத்திலுமே முன்னுதாரணமாகவே வழங்கி வருகிறார். அதே போல இவர் செய்த இந்த நிகழ்ச்சி இந்தியா முழுவதும் பரவி மற்ற எல்லா மாநிலங்களும் நம்ம அருந்ததி சமுதாய மக்களுக்கு இது கிட்டும் என்று நம்பி இந்த 3 தனி இட ஒதுக்கீடு கொடுத்த டாக்டர் கலைஞர் ஐயா அவர்களுக்கு அகில இந்திய தாழ்த்தப்பட்ட இன இளைஞர் பேரவையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது
டாக்டர் மாயவன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கின்றோம். வரலாற்று சிறப்புமிக்க மாபெரும் நன்றி பாராட்டு விழா கூட்டத்திற்கு உலக ஒப்பற்ற தலைவர் தானை தலைவர் கலைஞர் அவர்கள் வந்திருந்து நடந்து கொண்டிருக்கின்ற இந்த கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற சட்டை பேரவை துணைத் தலைவர் அன்பிற்குரிய